டென்சிங்கும் எட்மண்ட் ஹிலாரியும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டுவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர் டென்சிங்கிடம் கேள்வி கேட்கிறார். யாருமே தொட முடியாத எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு விட்டீர்கள், அந்த தருணத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். டென்சிங் எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதிலை சொல்றார். மலையின் சிகரத்தை, உச்சியை தொடுவது முக்கியம் அல்ல மனிதனுக்கு, மனதின் சிகரத்தை, ஒவ்வொரு மனிதனும் தன் மனதின் சிகரத்தை தொடுவதே முக்கியம், தன்னை உணர்தலே முக்கியம்னு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு டென்சிங். அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவரெஸ்ட் சிகரம் ஏற வேண்டியதா போச்சு அப்படின்றாரு. தன்னை உணர்தல் முக்கியம். தன்னை உணர்ந்தவர் தான் தன் பலம் அறிந்தவர். தன் பலம் அறியாமல் நாம் எதை சாதிப்பது அப்படி ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். இது ஈஸியான விஷயமா கேட்டீங்கன்னா அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அனுமனோட பலம் ஆரம்பத்துல அவனுக்கே தெரியாதுன்னு தான் இந்த ராமாயண கதை சொல்கிறது. யாரையோ புகழ்வது, யாரையோ தலையில் வைத்து கொண்டாடுவது, யாராகவோ நாம் இல்லை என்று திகைத்து விடுவது, பிறர் புகழ், பிறர் செல்வம், பிறர் திறமை, பிறர் அழகு, அதன் மேல் ஒரு திகைப்பு, அதன் மேல் ஒரு பொறாமை, அதை அழிக்க நினைக்கும் ஒரு அசூர வெறி, அல்லது அதை ஆராதிக்கும் ஒரு அடிமை குணம். அழிக்க நினைக்கும் அசூர வெறின்னு ஏன் சொல்றேன்னா, அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் தன்னோட பேட்டியில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, ரசிகர்களை சந்திக்கும் போது சில சந்தர்ப்பங்கள்ல சில ரசிகர்கள் பிளேடால அவர் கையை கிழிச்சிருக்காங்களாம். காரணம், அஜித்குமார் என்ற நடிகர் மேல், அவன் மேல் உள்ள அந்த திறமை மேல் உள்ள, அவன் அழகின் மேல் உள்ள, அவன் வளர்ச்சியின் மேல் உள்ள ஒரு பொறாமை, அதை அழிக்க நினைக்கும் அசூர வெறி, அல்லது அதை ஆராதிக்கும் ஒரு அடிமை குணம். அழிக்க நினைக்கும் அசூர வெறியும் வேண்டாம், ஆராதிக்கும் அடிமை குணமும் நமக்கு வேண்டாம். உனக்குள் நீ செல், உன்னை நீ கடந்து செல், உனக்குள் ஆழ அகல உழுது செல், உனக்கு நீ யார் என்று தெரியும், உன் பலம் புரியும். உன் பலம் புரியும் போது உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பது புரியும். உன் பலம் புரிந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து நீ செய்தால் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றம், மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி எல்லாம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் விரும்புவதும் அதைத்தான். உன்னை நீ உணர்ந்து கொள், உன் பலத்தை நீ அறிந்து கொள். அதற்காகத்தான் உன்னை தனி மனிதனாக படைத்திருக்கு இந்த பிரபஞ்சம். அதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம், வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இருக்கும். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினார்.